This video is sponsored by Buy Mode Online Shopping. Hi friends, this is Vinu. நம்ம இந்த காணொலியில் இன்றைக்கி ஒரு சுமாரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்னா, இன்றைக்கி காலையிலே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏதோ சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி தோணிகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, சரி நம்ம வந்து கேரளா ஸ்டைலில் வந்து ஒரு பீஃப் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா தோணுச்சு. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, எங்கள் வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டாங்க. ஸோ வீட்லேயும் மேக்ஸிமம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்புறம் வீட்டில் யாருமே இல்லை. அதனால் சரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு, சரி முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா பீஃப் வாங்கலாம் அப்படின்ற யோசித்தோம். யோசிச்சுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மண்டே. ஸோ நம்ம ஏரியா பக்கம் எங்கேயுமே ஓப்பனில் இருக்காது. ஸோ அதனால் எங்கே இருக்கும் அப்படின்னு அக்யூரேட்டாக நமக்கு தெரியல. ஸோ அதனால் தோணுச்சு, சரி கிட்டத்தட்ட அப்படியே போகலாம், எங்கேயாச்சும் இருந்தால் வாங்கிக்கலாம் அப்படின்னு நம்ம ஏரியாவிலேருந்து அப்படியே கிளம்பி அப்படியே ராஜாக்கமங்கலம் நம்ம ஏரியா அங்கேருந்து அப்படியே காரவலை, அப்படியே பருத்தி வலை, அப்படியே எறும்புக்காடு, அப்படியே தம்பத்து கோணம், அப்படியே கோணம் அப்படின்னு போய் கிட்டத்தட்ட எங்கே போயிட்டோம் அப்படின்னா நாகர்கோவில் பக்கத்தில் நம்ம செட்டிக்குளம் வரைக்கும் போயிட்டோங்க. எங்கேயுமே இன்றைக்கி வந்து பீஃப் ஸ்டால் எங்கேயுமே ஓப்பனில் இல்லை. கிட்டத்தட்ட ரொம்ப தூரமாக போயிட்டோம். ஆனால் தெரியல, சரி மைண்டில் இல்லைன்னா இன்றைக்கி எடுத்துடலாம், இன்றைக்கி வந்து இந்த பேன் வந்து விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக சரி அப்படின்றதில் நம்ம அப்படியே கிளம்பிட்டோம். ஒவ்வொரு ஏரியாவாக கிளம்பி அப்படியே நம்ம ஏரியா பக்கமே வந்துட்டோம். பரவாயில்ல, ஏதோ ஒரு பெரிய மோட்டிவ் எதுவுமே இல்லை, சரி ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு கிட்டத்தட்ட நம்ம நாகர்கோவில் வந்துட்டோம். ஸோ இதுதான் அந்த கடை. பார்த்தோம், ஒரு ரொம்ப பெரிய விசேஷம் இல்லை. ஸோ இருந்தாலும் ஒரு 1/2 kg எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம கிளம்பிட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம நாகர்கோவிலில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ளஸ் வந்து கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல் இதெல்லாமே தாண்டி தான் நம்ம வீட்டுக்கு கிளம்பணும். ஸோ வந்து அப்படியே வந்து கிட்டத்தட்ட நம்ம ஏரியா பக்கமே ரீச் பண்ணிட்டோம். அப்படியே பருத்தி வலை, மறுபடியும் அப்படியே காரவலை, அப்படியே ராஜாக்கமங்கலம். அப்புறம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம வந்து வாங்கின அந்த பீஃப் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம லைட்டாக அப்படியே க்ளீன் பண்ணுறோம். பெரிய ப்ராசஸ் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாலா, தேவையான மசாலா பார்த்திங்கன்னா மல்லித்தூள், அப்புறம் வந்து மிளகாத்தூள், அப்புறம் பெப்பர், அப்புறம் வந்து மஞ்சள் தூள், கரம் மசாலா, அப்புறம் வந்து பெப்பர், அப்புறம் சால்ட்டு, அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லெமன் ஜூஸ், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்திங்கன்னா குக்கரில் போட்டு ஒரு 5-6 விசில் விட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஓரளவு ஒரு நல்ல ஒரு பக்குவத்தில் வந்துடும். ஏன்னா பீஃப் அவ்வளோ சீக்கிரமாக வேகாது, உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஹை ஃப்ளேமில் ஒரு 2 விசில், அப்புறம் வந்து லோ ஃப்ளேமில் ஒரு 4 விசில் வச்சிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் அது முடிச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம மண் சட்டியில் நல்லா கொஞ்சம் நல்ல ஆயில் விட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்து இஞ்சி பூண்டு நல்லா கட் பண்ண இஞ்சி பூண்டு நல்லா ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம், டீப்பாக ஃப்ரை பண்ணி. அதுக்கப்புறம் வந்து நம்ம பெரிய வெங்காயத்தையும் ஒரு 2 வெங்காயத்தை அழகாக ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் நம்ம இங்கே போட்டுக்கலாம். போட்டு நல்லா சால்ட்டு போட்டு நல்லா வந்து அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா டீப்பாக நம்ம ஒரு மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் வர அந்த ஸ்டைலில் நம்ம வந்து பண்ணிக்கலாம். நம்ம பெரிய குக்கு எதுவுமே கிடையாதுங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சும்மா நார்மலாக நம்ம பண்ணுற ஒரு ஸ்டைல் தான். அதுக்கப்புறம் வந்து வெங்காயத்தை போட்டு லைட்டாக ஒரு நல்லா டீப்பாக ஒரு ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ப்ரான் ஸ்டைலில் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வேக வச்ச நம்ம சம்பவத்தை எல்லாம் மிஸ் பண்ணிட வேண்டியதான். ஊரில் சொல்லுவாங்க, அதாவது பொறுத்தவனுக்கு சாப்பிட பொறுக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே இப்போ குக்கரில் இருந்த விஷயத்தை நம்ம உள்ள மிக்ஸ் பண்ணி நல்லா டீப்பாக நல்லா அந்த வாட்டர்லாம் வத்துற வரைக்கும் நம்ம டீப்பாக என்ன பண்ணிக்கலாம்னா ஃப்ரை பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.